இங்கே ஒருத்தன் தன்னந்தனியாக ராத்திரியில் நடந்துருக்கான். சும்மா நடக்கலைங்க, ஒரு பயத்தோடு தான் நடக்கிறான். ஏன்னா அவனுக்கு இருட்டுனா பயம். இப்போ என்ன பண்ணுறான், அவன் வீட்டுக்கு அவன் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் வீடுங்கிறது அவன் இருக்கிற இடத்துலேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அவன் இப்போ ஒரு பஸ்ஸோ ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். இவனோட நேரம் அந்த நேரத்தில் அங்கே ஒரு பஸ்ஸு அப்போ தான் மூவ் ஆக ஆரம்பிக்குது. உடனே கொடுக்கணுன்னு ஏறி அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டான். இப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அந்த பஸ்ஸில் அவனை தவிர யாருமே இல்லை. என்னடா இதுன்னு சுற்றி முற்றியும் பார்க்குறான். அந்த பஸ்ஸில் கண்டக்டர் கிடையாது, டிரைவர் கிடையாது, யாருமே கிடையாது இவனை தவிர்த்து. ஆனாலும் அந்த பஸ்ஸு மூவ் ஆகுது. உடனே இவனுக்கு பயம் அதிகமாகிடுச்சு. ஒரு வேளை பேயாக இருக்குமோ, நடுராத்திரி தன்னந்தனி ரோடு, ஒரு பஸ்ஸு மூவ் ஆகுது, கண்டிப்பாக இது பேயாக தான் இருக்கணும் அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். விறுவிறுக்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு கை அவன் முதுகில் படுது. என்னடான்னு திரும்பி பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கண்டக்டர் வந்து, ஏப்பா தம்பி, நாங்கள் பஸ்ஸு நின்றுச்சுன்னு இறங்கி தள்ளிட்டு இருக்கிறோம், நீ என்னப்பா ஹாயாக ஜாலியாக உட்காந்து பஸ்ஸை ரைடை என்ஜாய் பண்ணுறியா, வந்து இறங்கி தள்ளுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு விஷயமே முழுசாக தெரியாமல் முடிவு எடுக்காதீங்க. அது இந்த கதை மூலம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.